இப்போ இந்த மருத்துவத்தினுடைய விளைவு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்போ நம்முடைய மருத்துவத்திலே இந்த நோய் நாடி, நோய் முதல் நாடின்றதுல வந்து இந்த நோய் நாடின்றதுக்கு பேர் வந்து ஆங்கிலத்துல டயக்னிசிஸ், நோய் அறிதல் அப்படின்னு பேர். அதுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா, இந்த நோய் முதல் நாடி அப்படிங்கிறதுக்கு வந்து பேர் வந்து எட்டியாலஜி, அதாவது வந்து நோய்க்கான மூல காரணத்தை கண்டுபிடிக்கிறது. அதுக்கு அடுத்து அது தணிக்கும் வாய் நாடி அப்படின்னா, ஒரு நோய் இருக்கும், சில சமயம் நோயை விட அறிகுறியை தான் நம்மளால தாங்கிக்க முடியாது. முதல்ல அறிகுறியிலேருந்து அதை கொண்டு போகணும். அப்ப அதுக்கு பேர் வந்து பாத்தீங்கன்னா அறிகுறிகளை கட்டுப்படுத்தும் வழியை ஆராய்தல். அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா சிம்டமிக் ரிலீஃப் அப்படின்னு பேர். அதுக்கடுத்து வாய்ப்பச்சை எல்லாம் குணப்படுத்துறது, அதுக்கு பேர் தான் கியூர் அப்படின்னு பேர். இந்த ஒரு குரல்லையே முழு அந்த விஷயம் இருக்கு இல்லைங்களா? இதுல அந்த நோய் நாடி அப்படின்றதான் மிக மிக முக்கியமான ஒரு விஷயம். முதல்ல அது என்ன நோயின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். என்ன நோயின்னு தெரிஞ்சுதானே நீங்க வைத்தியம் பார்க்க போவீங்க. இப்பெல்லாம் பாக்குறோம் இல்லைங்களா? வலது பக்கத்துல அடிபட்டது இடது பக்கத்துல ஆபரேஷன் பண்ணிட்டாங்க. ஒரு பொண்ணு ஒரு விளையாட்டு வீராங்கனைக்கு வந்து தவறான ஆபரேஷன்ல கை எடுத்துட்டாங்க, தவறான ஆபரேஷன்ல கால் எடுத்துட்டாங்க, வந்துகிட்டே இருக்கு. அப்ப எங்க தவறு நடக்குது? நோய் அறிதல், நோய் நாடி முதல் பாடத்திலேயே நம்ம தப்பு விட்டுறோம். இப்ப இந்த நவீன மருத்துவ முறையில என்ன பாத்தீங்க அப்படின்னா, ஒரு ஒட்டுமொத்த மருத்துவ செலவுல இந்த நோயை தெரிஞ்சுக்கிறதுக்கு எவ்வளவு செலவு செய்யப்படுதுன்னு நினைக்கிறீங்க? எவ்வளவு இருக்கும்? 3-5. உங்களுக்கு 1 கோடி ரூபாய் செலவு பண்ணணும் அப்படின்றத காரணம் நோய் தானே. இந்த நோய் வந்தா 1 கோடி ரூபாய் செலவு பண்ணோம்ல. ஆனா அதை தெரிஞ்சுக்கிறதுக்கு நடக்கிற ஆய்வுகளை நம்ம வந்து 2வது ஆய்வுக்கே போறது இல்லை. ஒரு ஸ்கேனு, ஒரு எம்ஐஆர் அல்லது ஒரு டாக்டர் சொன்னோன்னா அவர் சொல்லிட்டார்ல, உடனே அவர் டாக்டர் சொல்லிட்டாரு போய் படுத்துரு. அப்ப நம்ம எங்க தோக்குறோம்னா, முதல்ல இந்த நோய் நாடி அப்படிங்கிற இடத்துலயே நம்ம தோத்துறோம். அப்போ நம்ம அந்த 3% செலவுல ஒருத்தன் சொன்னான் இல்லைங்களா, அவன் தான் உங்களை குழியில தள்ளினவன். அதான் உண்மை. அப்ப இந்த நோய் நாடியிலே கோட்டை விட்டோம்னா எப்படி நம்ம உருப்பிடுறது? நீங்க லட்சக்கணக்கில் உடம்புக்கு செலவு பண்றோம் இல்லைங்களா? இந்த நோய் தான் எனக்கு இருக்குன்னு உறுதி பண்றதுக்கு நம்ம எவ்வளவு செலவு பண்றோம்? அப்போ நீங்க போறப்போ இந்த நோய் தான் உங்களுக்கு சொல்றதுக்கு அதிகமா காசு கொடுக்க மாட்டாங்க, அதை சொல்லிடுவாங்க. ஏன்னா அதுக்கப்புறம் தானே நீங்க வந்து கஸ்டமரா மாறுறீங்க இல்லைங்களா? சொல்லி மஞ்சள் தண்ணி தெளிச்சு அனுப்பிடுவாங்க. இது வந்து நவீன மருத்துவத்தில் கூடிய ஒரு பெரிய பிரச்சனை.